யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதையேனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழஞ்சில் காலமெல்லாம் வீழ்த்திருக்கும் டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்கி எனது மகிழ்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களின் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு இன்றைக்கு தமிழக அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்வதற்காக 5 லட்சம் முதல் 35 லட்சம் வரை ஊழல் பெற்றுக்கொண்டு நியமனத்தை செய்து வருகிறார்கள் என்பது நான் சொல்லவில்லை. அக்கட்சியை சார்ந்த விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஞான சௌந்தரி அவர்கள் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழல் நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்சியை நடத்துகிறீர்கள் என்று மக்கள் அறிய மாட்டார்களா? யார் தூய சக்தி? நீங்கள் தூய சக்தியா? அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் யார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுக என்று சொன்னீர்களே, இன்றைக்கு யார் தீய சக்தி என்பதை மக்கள் அறிந்து கொண்டார்கள். நாளை நாங்கள் வருவோம், நிச்சயமாக பதவி ஏற்போம், மீண்டும் வருவோம் என்று சொல்லிக் கொள்கிறேன் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் அரசிற்கு. நன்றி, வணக்கம்.